நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அமுதா எப்ப வந்தா? காலையிலே வந்துட்டாளே. இப்ப எங்க? டைனிங் ஹால்ல இருக்கா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என் பேக்க கொஞ்சம் கேபின்ல வச்சுடு. சரி. வந்துட்டியா? நீ வரமாட்டலன்னு நினைச்சேன். நான் தான் நேத்தே உன்கிட்ட போன்ல வந்துருவேன்னு சொன்னேனே. சொன்னேன், ஆனா வருவேன்னு என்ன நிச்சயம்? ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? எந்த விஷயத்துலயும் உறுதியா இருக்க மாட்டேங்கிறியே. அன்னைக்கு உங்க அண்ணி வந்து அடிச்சு இழுத்துட்டு போனப்ப நீ பாட்டுக்கு அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்த. ஆமா அமுதா, நீ இப்படி பண்ணது எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுவும் என் பர்த்டே பார்ட்டில பண்ணது எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு. சாரி சார். நீ எதுக்கு சாரி கேட்குற அமுதா? மிஸ்பிஹேவ் பண்ணது உங்க அண்ணி. அவங்களுக்கு மனசுல என்ன பெரிய ஜான்சி ராணி நினைப்பா? நான் அமைதியா இருந்ததுக்கு ஒரே காரணம் பிரச்சனை பெருசாகி உனக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இல்லனா ஏன் பார்ட்டியில அப்படி ஒரு கலாட்டா பண்ணிட்டு அவங்களால போயிட முடியுமா? அண்ணி எனக்கு அம்மா மாதிரி. அதனாலதான் அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியல. அவங்க கிட்ட எதுவும் பேச முடியலன்னா திரும்பவும் உன் புருஷன் கூட போய் உனக்கு பிடிக்காத வாழ்க்கைய வாழ போறியா? நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நான் இப்ப அங்க போயிருக்கிறது என் மாமியாருக்கு உதவணுங்கிறதுக்காக தான். என் புருஷன் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்காக இல்ல. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னை வீட்டுக்குள்ள சேர்க்க தெரிஞ்சவங்களுக்கு மறுபடியும் வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உன்னை உன் வீட்டுக்கார கூட சேர்க்க தெரியாதா என்ன? உன்னை நம்பி நான் லாயர் கிட்ட வேற அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாரு அமுதா, உன் புருஷன் கூட சேர்ந்து வாழறதா நீ டிசைட் பண்ணிட்டீன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. தேவையில்லாம லாயர் கிட்ட போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு அந்த வீட்டுல இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. உடம்பு சரியில்லாதவங்கள கஷ்டப்படுத்த வேணாமேன்னு தான் கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். அவங்க உடம்பு குணமானதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை இதுதான்னு சொல்லி நான் பாட்டுக்கு வெளியில வந்துட்டே இருப்பேன். இங்க பாரு, நீ லாயர் கிட்ட பேசி வை. கூடிய சீக்கிரமே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். சாரி அமுதா, உன் பர்சனல் விஷயத்துல நான் கொஞ்சம் அதிகமாக மூக்க நோயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உன் மேலே அக்கறை இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பேசிட்டு இருக்கேன். நீ தப்பா எடுத்துக்காத அமுதா. இது உன் பர்சனல் விஷயங்கிறதுனால உன் முடிவை நீ தான் எடுக்கணும். அண்ணி சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்க, தலையாட்டிட்டு இருக்காத. அமுதா, அன்னைக்கு உங்க அண்ணி கூட போனதுக்கு அப்புறம் மேனேஜர் எவ்வளவு ஃபீல் பண்ணார் தெரியுமா? இங்க பாரு, என் அண்ணி மேல இருக்கிற பயத்துல நாங்க போல. அவங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அவங்க தப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்கிறது என்னோட நம்பிக்கை. நீ என்ன குழப்புற? இப்ப உங்க அண்ணி சொன்ன மாதிரி நடக்க போறியா இல்ல உன் விருப்பப்படி நடக்க போறியா? இப்ப நான் அந்த வீட்டுல இருக்கிறது அவங்க விருப்பத்துக்காக, தனியா வாழணும்னு முடிவு எடுத்திருக்கிறது என் விருப்பத்துக்காக. இன்னும் கொஞ்ச நாள் தான் அங்க இருப்பேன். அதுக்கப்புறம் எந்த அண்ணி வந்து தடுத்தாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. எப்படியோ புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா சரி. உனக்காக எப்பயும் என் வீடு திறந்தே இருக்கும். என்ன யோசனை எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? அமுதா என் கை விட்டு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவதான் கைக்குள்ளேயே வரலையே, அப்புறம் எப்படி உன் கையை விட்டு போயிடுவான்னு பயப்படுற? ஆமா, அவ இப்பதான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சிருக்கா. ஏன் ஜெயந்தி, நாம தனியா வான்னு சொன்னதுனால அவளுக்கு தான் சந்தேகம் வந்திருக்குமா? நீ வேற, அவ ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கா. இதுல நம்மளை பத்தி யோசிக்க நேரமே கிடையாது. அவ என்ன முழுசா நம்புறா. நாம திட்டம் போட்ட மாதிரியே என் பர்த்டே அன்னைக்கே அமுதாவை என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு போயிருந்தா என் இஷ்டப்படி எல்லாம் நடந்திருக்கும். அவ அன்னிக்காரி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிட்டா. இப்படி ஒவ்வொரு தடவை நடந்தா நோ நோ, இனி ஒரு தடவை கூட அவ தப்பிக்கவே கூடாது. நான் முடிவு பண்ணிட்டேன் ஜெயந்தி.
இந்த பார், நீ இன்னைக்கு அவ்வளோ ஓவர் டைம் சொல்லி ஆஃபீஸ்லேயே இருக்கவே, எல்லாரும் போனதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேயே வச்சு அவளை. ஏய், என்ன சொல்ற? ஆபீஸ்ல வச்சா ஏதாவது பிரச்சனை எடுப்போது. இந்த பார், இன்னைக்கு அவ எனக்கு வேணும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி நீ கேளு. சரியா? ஓகே. என்னங்க என்னங்க இங்க வாங்கல. வாமா. வள்ளியம்மா, இந்த பேக் வாங்குமா. வள்ளியம்மா, 150 ரூபாய். வள்ளியம்மா, நீங்க கீழே உட்காரு. தலகி கொடு. வள்ளியம்மா தேடிட்டே இருக்கேன், ஆளையே காணோம். இங்கதான் இருப்பாமா, போய் பார்த்துட்டு வரேன். வள்ளியம்மே, வள்ளியம்மே, எங்க இவளை காணோம்? வள்ளியம்மே, 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 வள்ளியம்மே. முத்தழகி, எங்க வள்ளியம்மே காணோம்? உங்க வீட்டுக்காரரும் காணோம். அவரு வேலைக்கு போயிருப்பாருமா. வள்ளியம்மே தான் ஆளையே காணோம். எங்கப்பா வள்ளியம்மே? ஏங்க உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வள்ளியம்மே எங்க? வந்ததும் வராதுமா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பியா? வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு 1 வாரமாச்சு. ஏதாவது சமைக்கிற வழியை பாரு. 1 வாரமா ஹோட்டலையா சாப்பிடுறீங்க? ஆமா, பின்ன எனக்கு சமைக்கவா தெரியும்? நீங்க எதுக்கு சமைக்கணும்? வள்ளியம்மை சமைக்கல. ஏங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஏங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொன்னா தானே புரியும். சொல்லுங்க. அட, என்னதான் நடந்துச்சு? இப்படி பேசாம மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. இவர் சொல்லலாம் பரவாயில்லம்மா, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். நில்லுமா. நம்ம வீட்டு நம்பரை பார்த்தா மாப்பிள்ளை எடுத்து பேச மாட்டான். ஏன்பா? என்னத்த சொல்றது, எல்லாம் அவளால தான். உன் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. தம்பியை விட அந்த ஆளு தான் முக்கியம்னு நினைச்சிட்டான். நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போன அடுத்த நாளே இங்க பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இது ஏன் வீடு. ஏங்க இவ்வளவு நடந்திருக்க, ஒரு வார்த்தை எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? என்னத்த சொல்றது, குழந்தைக்கு வேண்டிக்கிட்டு கோயிலா போயிட்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டான்னு தான் ஒன்றும் சொல்லாம விட்டுட்டேன். ஒரு வாரத்துல வீடே இப்படி சின்ன பின்னமா ஆயிடுச்சேங்க. எல்லாரையும் பக்குவமா பேசி சமாதானப்படுத்த முடியல உங்களால? அட வள்ளியம்மே சோழிய விடுங்க. அவங்க நம்ம மேல இருக்கிற கோவத்துல வீட்டை விட்டு போகல. பேசி அவங்கள சமாதானப்படுத்திக்கலாம். மாப்பிள்ளை கிட்ட போய் இப்படி பேசியிருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்காங்க? நான் என்னடி பண்றது, ஏதோ அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். இது என் வாழ்க்கைப்பா. எனக்கு புரியுதுமா. ஆ, அதனால தான் நானே அவர் வீட்டுக்கு நேராக போய் மன்னிப்பு கேட்டேன். அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். இப்போ கூட நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். ஆனால் அவர் என்னை ஜென்ம விரோதியாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்க பண்ண வேலைக்கு அவர் அப்படிதான் பாப்பாரு. முத்தழகி, இவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ போய் குளிச்சுட்டு ரெடியாய் வா. நாம மாப்பிள்ளைய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரலாம். அவர் வருவாரம்மா? கண்டிப்பா வருவாருமா, கவலைப்படாத. போ. தலை எழுத்து. இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்ப போறேன். 5 minutes. சரி, ஓகே, பாய். பாய். பாய் அமுதா. பாய். அமுதா, இது ஒரு அர்ஜென்ட்டான ஃபைல். ஹெச்ஓக்கு அனுப்பணுமா? கொஞ்சம் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போறியா?
என்ன ஒரு ½ ஆகுமா? ம் குடு. அமுதா உனக்கு காஃபி சொல்லியிருக்கேன். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம். சொல்லிட்டேன்ப்பா. வேற ஏதாவது வேலை இருக்கா மேடம்? எதுவும் இல்லப்பா. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். ஓகே இந்த அமுதா. குடி அமுதா, காஃபி ஆறிட போகுது. என்னாச்சு? எல்லாரும் ஆபீஸ் முடிஞ்சு போயிட்டாங்க. மயக்க மருந்து கலந்த காஃபியை அமுதாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, நீயும் வீட்டுக்கு கிளம்பிடு. இங்க பாரு, மயக்கம் தெளிஞ்சு அவ எழுந்துக்கிறப்ப நான் பக்கத்துல இல்லைன்னா அவன் என் மேல சந்தேகப்படுவா. அப்புறம் என்னால சமாதானப்படுத்த முடியாது. நான் இங்கேயே இருக்கிறேன். சொல்லுங்க நீ. அமுதா, வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன நீ சொல்றீங்க? ஆமா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாமா. எந்த ஹாஸ்பிடல்? கேஎஸ் ஹாஸ்பிடல். இதோ இப்போ உடனே கிளம்புறேன். வந்துடுறேன் நீ. சார், வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சார்? அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் உடனே ஹாஸ்பிடலுக்கு போறேன். நீ சொன்ன ஒர்க் நாளைக்கு முடிச்சு கொடுத்துறேன். வரேன் சார். அமுதா டென்ஷன் ஆகாத. அமுதா ஒரு நிமிஷம். அமுதா சொன்ன கேளு. அமுதா நான் பாத்துக்கிறேன் சார். அமுதா சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் இல்ல. ச்சே, இந்த செல்போன் எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. ச்சே, ஒரு தடவை பிளான் பண்ணும்போது ஏதாவது ஆகிட்டே இருக்கு. எதுக்குப்பா நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவ புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தானே போயிருக்கா. உன் நல்ல நேரம் இந்த ஆக்சிடென்ட்லயே அவன் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் உனக்கு தானே எப்போ அமுதா. எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்க பழகிக்கப்பா. இப்படி ஒரு தடவை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தினாரு. தயவு செய்து கிளம்படி பா. அமுதா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிம்மா. எக்ஸ்ரே எடுத்துட்டீங்களா? கொடுங்க. இங்க வாசுன்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்களே, எந்த வார்டுல இருக்காரு? வாசுவா? அப்படியா? இல்லைங்க இல்லங்க, ஆக்சிடென்ட் ஆகி இங்க தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட் கேஸா? அப்படி யாரும் வரலங்க. என்னங்க இப்படி பொறுப்பே எல்லாம் பேசுறீங்க? அவர் பேரு வாசு. ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க இருக்காருன்னு பாருங்க. நீங்க போய் அங்க உட்காருங்க மேடம், நான் பார்த்து சொல்றேன். சீக்கிரம். வாசு, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ பொய் சொன்னீங்களா? நான் எப்படி வேதனைப்படுறேன்னு பார்த்து சந்தோஷப்படுறதுக்காகவா? எதுக்காக இப்படி சொன்னீங்க? அமுதா, வேண்டாம், என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களா? எதுக்காக என்கிட்ட பொய் சொன்னீங்க? எல்லாம் உன் நல்லதுக்காக தான். எதுக்கு பொய் சொல்லி என்ன வர சொன்னீங்க? அப்படி சொன்னாதான் நீ வருவே. சரி வா, டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா. என்ன வாசு இதெல்லாம்? அமுதா, குழந்தை விஷயமா உனக்கு செக்கப், அவ்வளவுதான். அண்ணி, இங்க பாரு, எதுவும் பேசாத. டாக்டர் வந்து பாரு, அவங்க செக்அப் பண்ணுவாங்க. நீ இது எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாமா? டாக்டர் வாங்க வாங்க செல்லுமா, உட்காருங்க. ஓ, நீங்க சொன்ன இந்த பேஷண்ட் அமுதா தானா? ஆமா. உட்கார் அமுதா. இங்க பாரு அமுதா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னொரு ½ எல்லா பேசிக் செக்கப்பும் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன்.
நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. டாக்டர், என் உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நான் நல்லதா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத அமுதா. இது வெறும் நார்மல் செக்கப் தான். தைரியமா இரு. சிஸ்டர், அந்த நார்மல் செக்கப் ரெடி Okay, பண்ணுங்க. doctor. வாமா. டோன்ட் வரி. லோடு சார் பார்த்து நல்லா மனசுலயே இருக்கீங்க. இல்லை சார் பார்த்து சார் 2 லோடு காம்பவுண்ட் கட்டும் போது. வணக்கம்மா. ஐயா எங்கப்பா? ஐயா மேல இருக்காரு, கூட்டிட்டு வரோம். வேணாம், நீ வேலையை பாரு, நாமளே போய் பேசிட்டு வந்துடலாம். வா. ஒரே லெவலா இருக்கணும். ஆமாங்க சார், நீங்க சொல்றது சரிதான் சார். சரிங்க சார், நான் ஆமா ஆமான்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம். இந்த சிஎம்டி பர்மிஷன் வந்துருச்சு சார். நீங்க அந்த ஈசிஆர் ரோடு சைடுக்கு போங்க. ஓகே சார். ஓகே வரேன் சார். சார் அப்புறம் சார் நீங்க செகண்ட் ஃப்ளோர் போய் தலை போடுறதுக்கு ரெடி பண்ணுங்க. நான் வந்துடுறேன். சரிங்க சார். நீ என்னடிங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரல? அதான் நம்ம வீடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் அத்தை உங்ககிட்ட சொல்லல? அவரு உங்ககிட்ட என்ன சொன்னாரோ எனக்கு தெரியல. அவர் பேசின விதம் சரியில்லை, அதனால வந்துட்டேன். அந்த வீட்டுக்கு வந்து அவர் முகத்தை பார்த்தா எனக்கு அவர் பேசினதான் ஞாபகத்தில் வரும். முத்தழகியை கூப்பிட்டு வீட்டுக்கு போங்க. நான் ஒரு வீட்டுக்கு விலை பேசிட்டு இருக்கேன். அது கைக்கு வந்த உடனே என் பொண்டாட்டியை கூப்பிட்டு நான் போயிடுறேன். மாப்பிள்ள, அவரும் உங்களை தப்பு சொல்லலை. ஏதோ கெட்ட நேரம் என்னமோ ஆயிடுச்சு. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. என்னை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போலான்ற ஐடியாவில் வந்திருந்தா அது நடக்காது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவரு பேசுனதெல்லாம் ஏதோ கோபத்தில் பேசினார்னு என்னால் எடுத்துக்க முடியல. ரொம்ப நாளாக அவர் மனசில் உறுத்திக்கிட்டு இருந்தது. அது அன்னைக்கு வார்த்தையாக வந்துருச்சு. எனக்கு அவர் சொல்கிற வரைக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு தோணலை. ஒரே வார்த்தையில் எனக்கு புரிய வச்சுட்டேன். எங்க நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, அங்க போய் பேசிக்கலாம். ரத்னா வேற நீங்க வரலன்னு அப்பா வேணும்னு ராத்திரியெல்லாம் அழறாங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை எங்க அப்பா கூட தானே. நீங்க அவர்கிட்ட பேசவே வேண்டாம், நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. மாப்பிள்ள, உங்க நியாயம் எங்களுக்கு புரியுது. இவ்வளவுக்காகவாவது நீங்க வரக்கூடாதா? ஒரு 10 நாள் இவ உங்க வீட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ள என் வீடு கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இவளை கூப்பிட்டுக்கிட்டே என் புது வீட்டுக்கு போயிடுறேன். அது வரைக்கும் நீங்க எங்க தங்க போறீங்க? முத்தழகி, நீங்க இவளை கூப்பிட்டு போங்க. இனிமே வேலை செய்யற இடத்துக்கு வரக்கூடாது. நீங்க வீட்டுக்கு வர்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்க நிம்மதியா போயிடுவோம். இவ்வளவு நேரமா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? காதுல விழுவல? அந்த ஆள் பாட்டுக்கு பேசுவான். அதை கேட்டுட்டு அங்க இருக்கணுமா? நானே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? என்னால மானம் கெட்டு போய் உங்க வீட்டுல வந்து நிக்க முடியாது. இன்னைக்கு ஏன் வீடுன்னு பேசின வாய் ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க. அப்ப என்னமா சொல்லுவாரு? ஒரு வார்த்தை சமாதானமா சொன்னா மாணவ விஷயம் இல்லாம வீட்டுக்கு வந்துட்டேன்னு கேட்பாரு. என்னங்க, நான் அப்படி உங்களை விட்டு கொடுத்துருவேனா? அட பைத்தியக்காரி, அந்த ஆள் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அப்புறமா நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா அப்புறம் என்னடி மரியாதை இருக்கு எனக்கு? சரிங்க மாப்பிள்ள, இதுக்கு மேலேயும் நாங்க உங்களை வற்புறுத்தலை. நீங்க வீடு பார்த்து என் பொண்ணை கூட்டிட்டு போங்க. ஆனா நீங்க வீடு பார்க்குற வரைக்குமாவது எங்க கூட இருக்கக்கூடாது. இனிமே உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க இப்படி கோவிச்சுக்கிறீங்க? அந்த பெரியவர் தான் ஏதோ புரியாம பேசிட்டாரு. அவருக்கு தான் விவரம் இல்ல. அதுக்காக நீங்க சண்டை போடலாமா, கோவிச்சுக்கலாமா? இந்த பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க தலையிடாதீங்க. என்ன இப்படி பேசுறீங்க? முத்தழகி யாரு? அவளையும் பொண்ணு மாதிரி தானே. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா வேலை செய்யற இடத்த தேடி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருப்பா. பிடிவாதம் பிடிக்காதீங்க, போயிட்டு வாங்க. பிடிவாதமா? என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சாருன்னு சொன்னா புரியாம பேசிட்டு இருக்கீங்க. யார் அவமானப்படுத்தினா? உங்க மாமனார் தானே. ஊர்ல அறுவாள் எடுத்து வெட்டிக்கிட்டவங்களே சேர்ந்துக்கிறாங்க. நீங்க என்னமோ அம்மா, நீங்க போங்க, ஒருவர். ஏங்க, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா புரிய மாட்டேங்குதா? சும்மா பிடிவாதமா பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நான் பேசக்கூடாதா? உங்க மாமனார் வீம்பிலேயே நின்னுகிட்டு இருந்தா நீங்க பேசுறது சரி. அவர் தான் இறங்கி வந்துட்டாரே.
அவர் இறங்கி வரும்போது நீங்களும் இறங்கி வர வேண்டியதானே? இப்ப என்ன உங்களை பெர்மனண்டாவும் அங்க தங்க சொல்றாங்க? அப்படி சொன்னா தப்பு. வீடு கிடைக்கிற வரைக்கும் தான் தங்க சொல்றாங்க. இத பாருங்க, நமக்கு 4 பேர் வேணும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. போங்க. அம்மா, அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. கண்டிப்பா வருவாரு. நீங்க போயிட்டு வாங்க. அப்படியே அவர் வரலன்னாலும் நான் கொண்டு வந்து விடுறேன். போயிட்டு வாங்க. ஏங்க, மத்தியானம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்கிறேன், சாப்பிட வந்துருங்க. மா, அவர் வருவார். வா போலாம். போயிட்டு வரோங்க. போயிட்டு வாங்க. டாக்டர் அமுதாவை செக் பண்ணி அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னா அதை அவகிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா அவளுக்கு தான் பிரச்சனை, அதனால தான் குழந்தை பிறக்காதுன்னா அவளால் அதை தாங்கிக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் பிரச்சனை எனக்கு தானே சொல்லிடலாம். உன்னை போய் வெறுத்துட்டு போறா பாரு பைத்தியக்காரி. நீ கவலைப்படாத வாசு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. மேடம், டாக்டர் கூப்பிடுறாங்க. வா. வாங்க செல்லம்மா, ஒரு 2 minutes. டாக்டர், டெஸ்ட் எல்லாம் இவங்களுக்கு கர்ப்பப்பையில ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தா கியூர் பண்ணிடலாம். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு குழந்தையே பிறக்காது. நான் ஏற்கனவே ஒரு டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டேன். நீங்க முத பார்த்த டாக்டர் உங்களை ரொம்ப பயமுறுத்தி இருக்காங்க. பட் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 0.5 லேடிஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது சகஜம். பட் இட் கேன் பி கியூர்டு. ப்ராபப்ளி சின்ன வயசுல இருந்தே அம்மாவோட கேர் இல்லாம கூட இருந்திருக்கலாம். நீங்க வயசுக்கு அந்த சமயத்துல எடுக்க வேண்டிய ஃபுட்டு மெடிசின்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எடுக்கல. அதனால வந்து இன்ஃபெக்ஷன் தான் இது. ப்ராப்பரா ட்ரீட் பண்ணா நிச்சயமா கியூர் பண்ணலாம். ஒன்றும் பயப்படாதீங்க. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதாம்மா. செல்லம்மாக்கு இருந்த அதே ப்ராப்ளம் தான் உனக்கும். அவங்களும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கடைசியா தான் என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாளைக்கு அப்புறம் அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னு நீங்களே அவங்க கிட்ட கேளுங்க. என்ன செல்லுமா? அமுதா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்த அதே மெடிசின்ஸ் தான் அவங்களுக்கும் ஃபாலோ பண்ண போறேன். டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்குமா? நிச்சயமா. இந்த கோர்ஸ் டேப்லெட்டும் ட்ரீட்மெண்ட் முடிச்ச உடனே நீங்களே குட் ரிசல்ட்டா என்கிட்ட சொல்வீங்க. தேங்க்யூ டாக்டர். வெல்கம்மா. நாங்க வரோம். டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். என்ன அமுதா? என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்ன இது? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அண்ணி. நான் வாசு மேல உயிரை வச்சிருக்கேன். ஆனா அவருக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியாத துரதிருஷ்டசாலியா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை விட்டு விலக ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்ல, அத்தை கூட சண்டை போட்டு அவங்களுக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிட்டதுக்கும் அதுதான் காரணம். ஆனா இப்ப எனக்கு குழந்தை பிறக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாசு கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ அதுதான் நீ இவ்வளவு நாள் செஞ்ச தப்புக்கு பரிகாரம். அமுதா, எந்த நிலைமையிலும் உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இல்ல வாசு, இனிமே என்னால எந்த பிரச்சனையுமே வராது. இது வார்த்தையில சொல்லாத,
வாழ்ந்து காட்டு. அழக்கூடாது. அப்பா பாரு உனக்கு எவ்வளவு பொம்மை வாங்கி வச்சிருக்கேன்னு. இது பத்தாதுன்னா சொல்லு, தாத்தா கிட்ட சொல்லி புது பொம்மை நிறைய வாங்கி வைக்கிறேன், சரியா? இந்த அப்படி சாக்லேட் கொடுத்தன எங்க வச்ச? பாரதி குட்டி எங்க போட்டா? இதோ இங்க இருக்கு. இந்தா இப்படி. ஏப்பா குழந்தை உன்ன மாதிரி அப்படியே உரிச்சு வச்சிருக்கடா. நீ வேணா பாரு, அதை உங்ககிட்ட தானே ஒட்டிட்டு இருக்கோம். பொதுவா பொம்பளை பிள்ளைங்களை எப்பவுமே அப்பா செல்லண்டா. அப்படியா பாரதி? பாரதி குட்டி என்ன மாதிரியா? அப்பா செல்லமா? அப்பா செல்ல மாடு நீ சமத்து மடமுல என்ன சித்தப்பா? மாப்பிள மா கலைவாடி வீட்டுல யாரும் இல்ல. செல்லப்பா குழந்தைய வாங்கிட்டு வர சொன்ன. அதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுங்க சித்தப்பா. இல்ல மாப்பிள நேரமாகுது. 2 மணி நேரத்துல குழந்தைய திருப்பி கொண்டு வந்தா கலைவாணி வாங்கிட்டு வந்தா. குழந்தை என்ன வாடகை சைக்கிளா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் சொல்ற? யோ நீ பேசாதையா, நான் என் மாப்பிள்ள கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள இப்போ நான் சொல்றேன், நீங்களும் செல்லமாவும் ஒன்னா சேர்ந்து வரணும் தான் என்னோட ஆசை. இடையில இருக்கிறவங்க இதை ஊதி பெருசாக்க பார்ப்பாங்க, அதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. என்ன மிரட்டுறீங்களா? இந்த குழந்தைக்கு அப்பா நான் தானே, அதுல உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லையா? மாப்பிள்ள இதை பாருங்க, குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொடுத்துடலான்னு தான் இருந்தேன். எப்போ நீங்க இவ்வளவு தூரம் பேசுனீங்களோ, இனி நான் குழந்தைய தரதா இல்ல. உங்க பொண்ணு மேல நம்பிக்கையில இருந்தா தூக்கி போட்டு வந்தேன். அப்புறம் நீங்க என்ன எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறீங்களா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இன்னையோட மறந்துருங்க. இது என் குழந்தை, இனிமே இது என்கிட்ட தான் இருக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் என் குழந்தைய விட்டு தர மாட்டேன். போங்க, போய் உங்க பொண்ணு கிட்ட சொல்லுங்க போங்க. மாப்பிள்ள நான் ஒன்றும் தப்பா பேசலையே மாப்பிள்ள, நீ எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நான் வேணா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றேன், அதுக்கப்புறம் குழந்தைய கொடுங்க. யோ அதான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன் நிக்கிற? போய மாப்பிள்ள குழந்தை கொஞ்ச நேரத்துல அம்மானு அழ ஆரம்பிச்சிடும். யோ குழந்தைக்கு பாலை கொடுத்தா தானே அழுகை நிறுத்த போறது, அவ்வளவுதானே? அது எங்களுக்கு தெரியாதா? போய புதுசா சொல்ல வந்துட்டேன். பாருங்க மாப்பிள்ள, இது நியாயம் கிடையாது. நீங்க பார்க்கணும்னு சொல்லி குழந்தை எடுத்துட்டு வந்துட்டு இப்ப தரமாட்டேன்னு சொன்னா எப்படி? பாருங்க, உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நான் தயாரா இல்ல, நீங்க போலாம். குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லித்தான் செல்லமா என்ன அனுப்பிச்சிருக்கா மாப்பிள்ள. யோ யார் சொன்னா என்னையா? இந்த குழந்தை என்ன வானத்துல இருந்தா குதிச்சுது? வடமலை இல்லைன்னா இந்த குழந்தையே இல்லையா? அப்புறம் என்னையா செல்லம்மா செல்லம்மான்னு? என்னையா செல்லம்மா? அவ என்ன ஆத்து மணலியா குழந்தைய செஞ்சா? யோ ஈஸ்வரமூர்த்தி, வாய்க்கு வந்த மாதிரி பேசாத, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன். யோ என்னையா பேசுவ? என்ன பேசுவ? பெரிய மனுஷனா? இருங்க, எதுக்கு தேவையில்லாம அந்த ஆள்கிட்ட பேசிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறமா வாசல்ல நின்னா நின்னுட்டு போட்டோம். எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவர் ஏதோ பேசினாரு, நீங்க எதுக்கு காது கொடுத்து கேக்குறீங்க? நீங்க உள்ள போங்க, குழந்தை எப்படிங்க? இப்ப சொன்னீங்க, இது நியாயம். கொண்டா நீ வாடா. இதுக்கு மேலயும் நின்னா நின்னுட்டு போட்டோம். நீங்க முதல்ல கதவை சாத்துங்க. கதவை சாத்துங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள. ஓயா இதை இப்ப போடலாம் மாப்பிள்ளை அழைப்புக்கு, இது ரிசப்ஷனுக்கு. எங்க கிளம்பிட்டு இருக்க? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு தானே போற? ஏதோ கல்யாணம் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. என்னமோ இது எல்லாத்தையும் நீங்க வாங்கி கொடுத்த மாதிரி அழட்டிக்கிறீங்க. இதெல்லாம் எங்களுது. அதுக்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு போற நீ? அது ஏன் இஷ்டம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, இப்ப அந்த கல்யாணம் உனக்கு ரொம்ப முக்கியமா? எனக்குன்னு 4 பேர் வேண்டாமா? எந்த விசேஷத்துக்கும் போகாம இந்த வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் வருவாங்க? இப்ப நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. குழந்தை கல்யாணத்துக்கு கூட்டு போய் ஜுரம் அதிகமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவ? எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து தான் கூட்டிட்டு போறோம். அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஒன்னும் பட்டி காட்டுக்கு போல.
அங்கேயும் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கொண்டு போய் காமிச்சுக்கிறேன். அப்படி என்ன அவசியம் உனக்கு அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு? குழந்தைக்கு உடம்பு சரியாகட்டும், ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்லிட்டு வா. இப்ப என்ன, நான் அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது அதானே உங்க எண்ணம்? நான் என்ன கண்டவ மாதிரி அண்ணன் வீட்டுக்கு போறேன் அண்ணி வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு வந்து எங்க போனேன்னு கேட்டா உடனே பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்களே, அது மாதிரியே பண்ண. நீங்க இப்படி எல்லாம் கேக்குறத பார்த்தா நானும் அப்படிதான் பண்ணணும் போல இருக்கு. ஏண்டி, பொழுது விடிஞ்சு பொழுது சாயறதுக்குள்ள ஒருத்தர் அமுதா பத்தி பேசல என்ன உனக்கு தூக்கம் வராதா? உனக்கு ஏதாவது வியாதியா? அவளை பத்தி சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் பொத்திட்டு வருதே, உங்களுக்கு என்ன வியாதியா? நான் என்ன இல்லாததைய சொல்லிட்டேன், நடந்தது தானே சொல்றேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு தானே போற, போயிட்டே இரு போ. எழுந்துருமா, வா. வா 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 வா. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு குழந்தைய பொறுக்காதுன்னு நான் நினைச்சிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிட்டேன். நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட தொட்டதுக்கு எல்லாம் சண்டை போட்டேன். உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் எவ்வளவு வேதனை பட்டிருக்கேன் தெரியுமா? அண்ணி மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு குழந்தை பிறக்குங்கிற விஷயம் தெரியலன்னா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிருந்திருப்பேன். ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்திருப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அமுதா, நீ இந்த குடும்பத்து மேல பிரியமா இருந்திருந்தீனா நான் உன்னை விட்டு கொடுத்துருவேனாமா? இப்படி இருக்குன்னு முதல்லயே சொல்லி இருந்தீனா இதுக்கு இதுதானாமா தீர்வு? டாக்டர் என்னம்மா பெரிய டாக்டர், நான் கும்பிடுற சாமி போதும்மா. உனக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கோ, தைரியமாயிருமா. அழக்கூடாதுமா, அழக்கூடாது. கழுத்தோட செல்லம்மா, எங்க குடும்பத்துக்கு நீ நல்லதுதான் பண்ணிருக்க. நான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் உன்னை பல தடவை அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். இப்ப கூட பாரு, இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த பண்ணிருக்க. ஆனா செல்லம்மா, எதுவுமே தெரியாத மாதிரி ஓரமா போய் நின்னு இருக்கியம்மா. எப்படிம்மா, எப்படி உன்னால மட்டும் எப்போ ஒரே மாதிரி இருக்க முடியுது? உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ச்சே, நான் ஒரு மடச்சி இப்ப கூட உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாமா வாமா, வந்து உட்காரு. வா உட்காருமா. பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க, வார்த்தையை விட்டு அள்ள முடியாது, அவசரப்பட்டு யாரையும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு. இந்த புத்திக்கு பேசும்போது எதுவும் தோண மாட்டேங்குதுமா. லொடலொடன்னு பேசிடுவேனே தவிர இந்த மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேம்மா. நான் பேசினது உன் மனசை நோகடிச்சிருந்தா என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ, என்னம்மா இது, என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? அமுதா, இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் உன் புருஷன் கிட்டயும் மாமியார் கிட்ட இருந்து மறைக்காத. இந்த விஷயத்துல இப்படித்தான் நடந்துக்கணும்னு நீ ஏன் ஒரு முடிவு பண்ணி உன் மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படாத. வாசு, நீ கொஞ்சம் அமுதாவை புரிஞ்சு நடந்துக்க. சரிங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு.
நான் வரேன். என்ன செல்லம்மா கிளம்புறதுலயே இருக்கிற? அமுதா கையால ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போமா. போ, நீ போய் சீக்கிரமா ஒரு பாயசத்தை சட்டுன்னு பண்ணி எடுத்துட்டு இரு. அம்மா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இன்னொரு நாளைக்கு வந்து நல்லா சாப்பிட்றேன். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரேன். வரேம்மா. சரி, வரேன். அமுதா, உள்ள போமா. போ. கடவுளே, ஐயா மணியரசு, வாங்கப்பா, வாங்க உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும்பா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. பிரச்சனை என்னப்பா? வடமலை நம்ம குழந்தை பாரதிய தரமாட்டேன்னு சொல்றாப்பா. அங்க யார் குழந்தைய கொடுத்து விட்டது? செல்லமா தான்ப்பா கொடுத்து விட்டா. ஆனா இவ்வளவு நேரமாகதான் குழந்தைகளை காணமேன்னு நான் போய் குழந்தைய கேட்க போனா, இந்த வடமலையோ அவன் சித்தப்பா ஒருத்தர் இருக்கான அந்த ஈஸ்வரமூர்த்தி, அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை இனிமேல் தரமாட்டோம், குழந்தைங்க தான் இருக்க போகுதுன்னு சொல்றாங்கப்பா. சரி, நீங்க போங்க, நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வரேன். ஐயா பாபா, நீ சண்டை போடுற மாதிரி எல்லாம் போகாத. நமக்கு குழந்தை வேணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல செல்லமா வேற வந்துருவாப்பா. அப்போ இந்த பிரச்சனை பத்தி அக்காட்ட நீங்க இன்னும் சொல்லல? இல்லப்பா, சொன்னா என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும்ல. உடனே இவங்க போய் குழந்தைய கூடன்னு சண்டை போடுவா. மாப்பிள்ளைக்கு இவனுக்கு வாக்குவாதம் வரும். அப்புறம் காலத்துக்கு இவங்க 2 பேரும் சேர முடியாத நிலைமை வந்துடும்லப்பா. அந்த பயத்துல தான்ப்பா நான் அவகிட்ட ஒன்றும் சொல்லல. சரி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். வீட்டுக்கு போங்க. குழந்தை எப்படி தூக்கிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். செல்லு குட்டி, இங்க பாரு, பொம்மை பாரு. அழக்கூடாதுரா. ஏன் அழற? இந்த விளையாடு. ஏய் குட்டிமா, அழக்கூடாது அழக்கூடாது. அப்ப சொல்றது கேட்றா. சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். இந்த என்னப்பா இது எப்படி? யாரு போன்ல? கலைவனிதான் மாமா. செல்லமாக்கா கிட்ட இருந்து குழந்தைய வேணும் மச்சாங்கிட்ட கொடுத்தால, உடனே அவளுக்கு அவ குழந்தை ஞாபகம் வச்சு போட்டுருக்கு. ஹாஸ்டலுக்கு போய் கூட்டு வரேன்னு போனா, ஏதோ பரிச்சை டைமா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க போட்டுருக்கு. சரி சீக்கிரம் கிளம்பி வா, பொழுது போறதுக்குள்ள செல்லமாக்கா கிட்ட குழந்தைய ஒப்படைக்கணும்னு சொன்னா அவ்வளவுதான். அண்ணே, மணியரசு எப்படி இருக்க? அப்பா இதை வந்து குழந்தை கேட்டாரா, கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்களாண்ணே. இது எப்போ வந்தாரு எனக்கு தெரியாதப்பா. என்ன மச்சான், என்கிட்ட வார்த்தை சொல்லிட கூடாது? சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இல்லை மச்சான், அது தப்பு. குழந்தை எவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்துச்சு, திருப்பி கொடுத்துருங்க மச்சான். செல்லம்மாக்கா கையில தான் பாரதி இருக்கும், அம்மா எல்லாமே எப்படி குழந்தைங்க இருக்கும்? அன்னைக்கே பார்த்தீங்கல்ல, குழந்தைய கொடுத்துருங்க. டேய் கருப்பு, சும்மா இருக்கியா? எதுக்கு நான் குழந்தைய கொடுக்கணும்? அண்ணே, நான் பொறுமையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. கோவத்தை அடக்கிட்டு இருக்கேன். மரியாதையை குழந்தைய திருப்பி கொடுக்க சொல்லுங்க. ஏய் சூப்பர் மணியரசு, என்ன வாய் ரொம்ப நீளுது? சும்மா இருங்க சித்தப்பா. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான்? டேய், நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காலா நீ என்கிட்டயே பூச்சி காட்டுறியா? இத பாரு, சின்ன வயசுல நான் தாண்டா உன்னை தூக்கி வளர்த்தேன். உங்க அப்பா கிட்ட சொன்னதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். பாரதியை தர முடியாது, இங்கதான் இருப்பா. என்னடா பண்ணுவ? மச்சான் சொன்ன கேளு. மாப்பிள்ள நீங்க சும்மா இருங்க, நீங்க தலையிடாதீங்க. மாமா, நீங்க தான் என்ன தூக்கி வளர்த்தீங்க, அது எனக்கு தெரியும். அந்த மரியாதை இன்னும் என் மனசுல இருக்கு. அதனால தான் முகத்தை பார்த்து பேச முடியல. தயவு செஞ்சு குழந்தைய மட்டும் கொடுங்க, நான் கிளம்புறேன். ஆமா மச்சான், இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் செல்லமாக்கா ஒன்னா சேருவீங்க நம்பிக்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை கெடுத்துடாதீங்க. செல்லமாக்காக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செய்து குழந்தைய கொடுத்து வச்சிருங்க. என்ன மாப்பிள்ள, செல்லம்மா பேரை சொல்லி எல்லாரும் மிரட்டுறீங்களா? ஏய் என்ன, இத்தனை நாள் எங்கேயோ இருந்துட்டு திடீர்னு உங்க அக்கா மேல பாசம் பொங்கிட்டு வருதோ? நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? இவெல்லாம் ஒரு ஆளு இவங்கிட்ட போய் பேசினு இருக்க? போடா. யோ, நான் மிரட்டுற, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உன் மரியாதை குழந்தை வரல தரலன்னா என்னடா பண்ணுவேன்? குழந்தை வர வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு, நீ வேலையை பார்த்துன்னு போடா. அப்படியா? இனிமே உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணுவேன்? குழந்தைய தூக்கிட்டு போயிட வேண்டியது. ஏய் என்னடா சண்டைக்கு போற மாதிரி கையெல்லாம் முறுக்குற?
என்ன மச்சா சொல்லு. எங்களை மீறி குழந்தைய கூட்டிட்டு போயிடுவியா நீ? ஏன் கூட்டு போனா என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணிடுவா மணி அரசு. பண்ணிக்கிங்க. ஏய், தம்பி, ஏய், நீ தலையிடாதீங்க. யாரோட குழந்தை யார் கொடுத்து? போடா வெளியே. அங்க போங்க. எல்லாம் போங்க. யோ, நீங்க என்ன வெளில தள்ளிட்டா ஜெயிச்சிட்டு தான் நினைப்பா? டேய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. பெரிய மனுஷன் நீ போயா. இந்த குழந்தை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியுங்க. இன்னும் 1 மணி நேரத்துல வாங்கி காட்டுறேன். அவங்ககிட்ட பேச முடியல உனக்கு. நீ என்ன பேசாதயா. பேசாதீங்க. பெரிய மனுஷன் நீ எல்லாம் பெரிய மனுஷன் கேக்குறேன். பச்சை குழந்தைய பிரிக்க பாக்குறிய? நீ எல்லாம் மனுஷனையா? உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? உனக்கு கல்யாணம் குழந்தை பிறந்தது அருமை தெரிஞ்சிருக்கோம். மாப்பிள்ள, ஏன் மச்சா இப்படி நடந்துக்கிறீங்க? குழந்தைய நம்மளால வச்சுக்க முடியாது. ஏன்டா முடியாது? ஏன் முடியாது? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை வடமலை கிட்ட தானே இருக்கும். என்னடா பாக்குற? ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாவது இந்த குழந்தைய நான் கூட்டு வருவேன்டா. மச்சான், உங்களை கெடுக்கிறது இருந்தால்தான். பாத்தியாடா, நான் தான் உன்னை கெடுக்கிறேனா? இந்த கருமத்துக்கு தான் ஆரம்பத்திலிருந்தே சொன்னேன், எலி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும். இந்த கேப்பை பார்த்து நம்மளை பிரிக்க பார்க்கலாம். பாத்தியா? மனுஷன் உங்ககிட்ட பேசுவானா மாமா? மச்சான், நீங்க நடந்துக்கிறது நல்லா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தை கலைவாணி வந்துருவா. தயவு செய்து குழந்தைய கொடுத்து அனுப்புங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சொல்லிட்டேன். பாத்தீங்களா, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு போறாரு. குழந்தை கொடுத்துடணுமா? டேய், அவனே ஒரு பரதேசி. இன்னைக்கு இங்க இருப்பான், நாளைக்கு எங்க இருப்பான்னு அவனுக்கே தெரியாது. அவன் பொண்டாடி இவனை தேடுறதுக்குள்ள கிழிஞ்சு போயிடும். இவெல்லாம் ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்க, வேலையை பாடுறான். ஓகே சார். ஓகே, எல்லாமே சரியா தான் இருக்கு மேடம். அதாவது நீங்க ஏகே சார் கூட சம்மந்தப்பட்டிருக்கீங்க, அதனால இந்த லோன் த்ரூ ஆயிடும். சார், ஏகேவோட விஷயம் வேற, அவருடைய விஷயம் இதுல கம்பைன் பண்ண வேண்டாம். இந்த லோன் இந்த கம்பெனியை சம்மந்தப்பட்டது. என்ன நம்பி, இந்த கம்பெனியை நம்பி, இப்போ உங்க கையில இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை நம்பி என்ன செய்ய முடியுமோ அதை சொல்லுங்க. சார், இந்த லோனை திருப்பி கட்ட எனக்கு 3 வருஷம் டைம் வேணும். என் ஒர்க் ஆர்டர் தான் ஷூரிட்டி. அதுக்காக தான் சொல்றேன். சாரி சார். முதல் வருஷம் என்னால இன்ட்ரெஸ்ட் தான் கட்ட முடியும். 2வது வருஷத்துல இருந்து மேடம், போன் அட்டன் பண்ணிடுங்க. இல்ல சார், பரவாயில்ல. நான் பரவாயில்ல மேடம், ஏதாவது முக்கியமான கால் இருக்க போகுது. அட்டன் பண்ணுங்க மேடம். இல்ல பரவாயில்ல சார். இல்ல பேசுங்க மேடம். சொல்லு மணியரசு. சரி, என்ன மேடம், ஏதாவது முக்கியமான விஷயம்? இல்ல சார், இதை முடிச்சுக்கலாம் சார். என்னுடைய டேர்ம்ஸ் இதுதான். மேடம், நீங்க ஏதோ சிக்கல்ல இருக்கீங்க, முதல்ல அதை முடிங்க. நீங்க சொன்னதெல்லாம் நாங்க நோட் பண்ணிட்டோம். நாங்க எங்க சிஎஃப்ஓ கிட்ட பேசி நாளைக்கே உங்களை மீட் பண்றோம். நாங்க வரோம் மேடம், போலாம். ஓகே. என்ன மணியரசி, எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? அக்கா, நான் ஒரு பிரச்சனையும் பண்ணலக்கா. எல்லா பிரச்சனையும் அவங்க தான் பண்ணாங்க. வார்த்தை அளந்து பேசுறா. அக்கா புருஷன் பாத்தியா? அவனுக்கு மரியாதை கொடுத்தியாடா?
வயசுல பெரியவன் எனக்கு மரியாதை கொடுத்தாரு. நீங்க மட்டும் மச்சான்னு பாசமா வச்சு நடத்துனீங்க பாருங்க, இல்ல பெரிய மனுஷன் மாதிரி வாக்கு தவறாம நடந்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? நீ சண்டை போட்டா அவன் சண்டை போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு சும்மா எல்லா பழைய தூக்கி எம்எல்ஏ படாதீங்க. குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யாருங்க பிரச்சனை பண்ணுது? சரி விடு, நீ பேசுறது நான் கேட்கணுமா? நீங்க பேசாதீங்க, நீங்க வா, நீ வா. அவர்கிட்ட என்ன பிரச்சனை? வா. சார், பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. இதெல்லாம் குடும்பத்துல சின்ன பிரச்சனை. இதெல்லாம் வீட்லயே பேசி தீர்த்துக்காம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரணுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.